அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ தான் கடின உழைப்புகள் கடின முயற்சிகள் இருந்தாலுமே ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம்தான். ஏன்னா அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று கூட இருந்துட்டாலே போதும், நமக்கு எல்லாமே நம்ம பின்னாடி ஓடி வந்துடும். பணம், புகழ், பெயர், அந்தஸ்து, வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த லக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே போதும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நமக்கும் வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கை நல்ல அதிர்ஷ்டசாலியாக நம்மளும் வாழ்க்கையில் மேலோங்கி போவதற்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயத்தில் இவ்வளோ ஒரு சூக்ஷ்மமானு சொல்லிட்டு நம்மளே பல பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் மருதாணி. இந்த மருதாணியை வைத்து நம்முடைய வாழ்க்கை மேலே அதிர்ஷ்டமாக மாற்றுவதற்கு, செல்வ செழிப்பாக மாற்றுறதுக்கு நம்ம சொல்லுகின்ற இந்த குட்டி குட்டி டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்ட காற்றானது அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எல்லாமே கிடைக்கணும், நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கணும். அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் மட்டும்தாங்க. நம்ம எவ்வளோ தான் கடின உழைப்புகள் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் மட்டும் நம்ம கூட இருந்துட்டாலே போதும், வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பின்னாலேயே ஓடி வந்துடும். அப்படி ஒருத்தரை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறதுக்கு ரொம்ப எளிமையான நம்முடைய வீடுகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மருதாணி செடி. மருதாணி செடி பற்றி நம்முடைய சேனலே நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப லக்கே இல்லை, எங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிறவங்க செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயந்தான் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். இந்த மருதாணியானது இந்த அதிர்ஷ்டத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு பல வகையில் குடும்பத்துக்கு ஒரு கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக இருக்கட்டும், வேறு நம்முடைய குடும்பத்தில் செல்வ செழிப்புகள், குறிப்பாக சுப காரியங்கள், இப்படி எல்லா விஷயத்துக்குமே மருதாணி நமக்கு பயன்படுது. அதனால் இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட சின்னதான ஒரு இப்போலாம் பெரிய பெரிய தொட்டியே நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது. அப்படி ஒரு பெரிய ஒரு தொட்டி மாதிரி அந்த க்ரோ பேக்குன்னு சொல்லுவாங்க, அதில் மண்ணெல்லாம் போட்டு நம்முடைய வீட்டு மொட்டை மாடிலேயோ பால்கனிலேயோ நீங்கள் சின்னதாக ஒரு மருதாணி செடி மட்டும் உங்களுடைய வீட்டில் மட்டும் வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு நம்ம நினைத்த விஷயங்கள், அந்த செல்வ செழிப்பு, குடும்பத்துக்கான ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இது மாதிரி மருதாணி செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகள், பூக்கள், அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மருதாணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டு தான். நமக்கு ஆன்மீக குணம் கிடையாது, நமக்கு சயின்ஸ் ரீதியாகவே நமக்கு மருதாணி நமக்கு வேறு, பட்டை, இலை, பூ, அதோட காய் எல்லாமே நமக்கு பெனிஃபிட்ஸுங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மருதாணி மிக அற்புதமான ஒரு மூலிகை செடி. நம்முடைய உள்ளங்கையில் பெண்கள் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும், அதாவது பாடி ஹீட் இருக்குது பார்த்திங்களா, உடல் உஷ்ணமானது நமக்கு எல்லாமே தணிந்து உடல் நல்ல ஒரு குளிர்ச்சி அடையும். இது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, நமக்கு மென்டலி ரொம்ப மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டங்களாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மருதாணி ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய கையில் மாதத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மன நிலைமையில் ஏற்படுகின்ற சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிய வரும். அப்படிப்பட்ட இந்த மருதாணி நமக்கு சீதாதேவியோட ஒரு அம்சம்னே கருதப்படுது. அதுவும் குறிப்பாக மருதாணி பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, இப்போ உங்களுக்கு மார்ச்லேருந்து உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மருதாணி பூவோட சீசன் தான் ஆரம்பிக்கும். பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பித்து அதோடைய வாசமானது நமக்கு அந்த ஏரியா, அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கும். அப்படி இந்த மருதாணி பூக்கள் உங்களுக்கு கிடைத்ததுன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே பறித்து எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப நாட்டு மருந்து கடைகள், இந்த பூஜா ஸ்டோர்ஸில் சொல்லி வச்சு அந்த காய்ந்த அந்த மருதாணி பூக்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மருதாணி பூக்கள் கூட வாங்கிக்கலாம். இது சீதாதேவியோட ஒரு அம்சம் சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே சீதாதேவி ராவணன் அவங்களுக்கு சிறை வச்சிட்ருக்கப்ப சீதாதேவியோடைய கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஒரு செடிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அதை கேட்ட மருதாணி செடியும் ஒன்றுமே அசையாமல் அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கிட்டு பேசாமல் கேட்டுக்கிட்டே இருந்ததான். தன்னுடைய புலம்பலை கேட்பதற்கே இப்படி ஒரு ஆர்வமாக இந்த ஒரு பூவானது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருதாணிய செடிக்கு அவங்க சீதாதேவி ஆசீர்வாதமே கொடுத்தாங்களாம். யார் கையில் இருந்தாலுமே அவங்க நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய
நிறம் நமக்கு அந்த மருதாணி பார்த்துருக்கீங்களா, வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் 10 நாள் வரைக்குமே அதோட கலர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட அந்த நிறம் போகிற வரைக்கும் நம்முடைய மனதானது சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் அந்த மருதாணிக்கு நமக்கு சீதாதேவி கொடுத்த வரம். அதனால தான் நமக்கு மருதாணி வச்சா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள். நம்ம அது வச்ச உடனே கை செவந்திருக்கா, நமக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு நமக்கு அதை பார்ப்பதற்கான ஒரு ஆர்வம், நமக்கு ஒரு சந்தோஷம், இது இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கள், இது எல்லாமே வரும். இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட ஒரு தடவை நீங்கள் கையில் மருதாணி வச்சும், அது குறிப்பாக இந்த இலை பறித்து நம்ம அரைச்சி நீங்கள் வச்சு பாருங்களேன், அந்த சந்தோஷங்கள் நிச்சயமாக அந்த சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். இந்த மருதாணி பூக்கள் நம்ம தூங்குகின்ற இடத்துல சின்னதான ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இல்லை பூ நிறைய கிடச்சதுன்னா நம்முடைய தலகாணிக்கு நிறைய பேர் முன்னாடி காலத்துலலாம் தலையணை மாதிரியே அந்த மருதாணி பூவை ஃபுல்லாக போட்டுட்டு அதற்கு மேலே தூங்குவாங்களாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு அவ்வளோ பூவெல்லாம் நமக்கு கிடைக்காது. அப்போ கொஞ்சோண்டு பூ கிடச்சா கூட அந்த பூவை சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு பக்கத்தில் வச்சா கூட போதும். அந்த வாசமயத்தில் அந்த ஸ்மெல் வருது பார்த்திங்களா, அது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அது நல்லா நிம்மதியாக தூக்க வரும். நம்முடைய அந்த மருதாணி பூ இருக்கிற இடத்துல எந்தவித ஒரு துஷ்ட தேவதைகள், கெட்ட கனவுகள் இது எதுவுமே வராது. அதே மாதிரி எப்பயுமே தோல்வி, அவமானங்கள் தான். எல்லா பக்கமும் பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு துணி, வெள்ளை துணியில் மஞ்சள் துணியில் சின்ன ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ளே ஒரே ₹1 நாணயம். இதை எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பதிவை எப்போ பார்த்தாலும் செய்யலாம். ஆனால் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி சின்னதாக ஒரே ₹1 நாணயம் வைக்கிறீங்க. மருதாணி பூ கிடச்சதுன்னா அந்த பூவையும் 2 இலைகள் கிடச்சாலுமே அதுக்குள்ளேயும் போட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ஒரு முடிச்ச மாதிரி வச்சுருங்க. அந்த ஒரு முடிச்சை உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இல்லை கேஷ் நம்ம எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வைக்கலாம். இல்லாட்டி நம்ம உங்கள் கூட எப்போல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் பர்ஸுக்குள்ளே கூட இந்த சின்னதான ஒரு முடிப்பு வச்சுக்கலாம். இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க உங்களுடைய கல்லாப்பட்டியில் இப்படி வைக்கலாம். டேபிள் ட்ராவில் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம வைக்கிறது மூலமாக இந்த மருதாணி பூவை நம்ம கூடவே இருக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துதிர்ஷ்டங்கள் எல்லாம் போய் நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அதிர்ஷ்டமாக மாறிடும். நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்மளும் ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறலாம். அதனால் இந்த குட்டியான டிப்ஸை மட்டும் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான டிப்ஸு. எல்லா இடத்துலையுமே இந்த மருதாணி பூ இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த மருதாணி பூ வச்சு இந்த சின்னதான ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க நமக்கு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை இருக்குது பார்த்திங்களா, காலையில் 6 to 7 எடுத்துக்கலாம். இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய இந்த 8 to 9 இந்த ஒரு நேரத்தில் மருதாணி இந்த எப்படி பூ கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக இலையும் கிடைக்கும். இல்லாட்டி பக்கத்தில் யார்கிட்டையாச்சும் நீங்கள் வாங்கிட்டு அந்த மருதாணி இலைகள் வச்சு அந்த இலையில் இலையால் நம்ம மகாலட்சுமி தாயாரை நம்ம அர்ச்சிக்கணும். அப்படி கண்டிப்பாக எல்லார்கிட்டும் ஏதாவது ஒரு அம்மன் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க கூட ஒரு சின்ன ஒரு தீபத்தை நம்ம மகாலட்சுமி தேவியாக நம்ம பாவிச்சு இந்த மருதாணி இலை கொண்டு ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி, இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ஸ்லோகங்கள், உருவரி மந்திரங்கள் அது மாதிரி தெரிஞ்சதுன்னா அது மாதிரி வேறு ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லி அந்த ஒவ்வொரு இலையாக வச்சு அந்த தீபமாக இருக்கட்டும், நம்ம படமாக இருக்கட்டும், இல்லை சிலையாக இருக்கட்டும், அந்த தேவி முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு இலையாக கொண்டு அர்ச்சிக்கிறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்க. அப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்கான நல்ல வழிகள் நமக்கு கடவுளே கண்ணில் காமிச்சு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நம்ம செய்கின்ற இந்த மருதாணி இலை அர்ச்சனையை நமக்கு அந்த நேரம் எல்லாமே சேர்ந்து நமக்கு கொண்டு வந்து தரும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள் தான். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சின்ன அந்த மருதாணி இலைகள் வச்சு அந்த பூக்களை வச்சு செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.